வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ரெக்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு பார் ரிப்ளேஷன் ஃபாலோட் பை இன்ட்ரோடக்ஷன் ஃபாலோட் பை கண்டென்ட். பார் ரிப்ளேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் மார்க்குக்கெல்லாம் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ அந்த ஆன்சரை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் ட்ரெமெண்டஸா ஒரு ரேலி எடுத்துச்சு. ஏன் எடுத்துச்சு, எதனால எடுத்துச்சு, என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. எடுத்துருச்சு, நான் லாஸ் பண்ணிட்டேன். எடுத்துருச்சு, நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஏன் ப்ராஃபிட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான பீப்புளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிற ரீசனும் நமக்கு தெரியணும். நம்ம ஏன் லாஸ் பண்ணோம் அப்படிங்கிற ரீசனும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு நம்ம ட்ரேடு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சைடில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னு நம்மளை சொல்லிக்கலாம். நமக்கு ஏன் நம்ம லாஸ் பண்ணணும்னே தெரியாது, நான் ஏன் ப்ராஃபிட் பண்ணேனே தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா கூட சில இடத்துல உங்களுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கை கொடுக்கும். சரியா? சரி, இப்போ ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து, அதுவும் அந்த ரேலி எதனால நடந்தது, நம்ம அதை எப்படி வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து பார் ரிப்ளைல நான் காட்டுறேன். ஸோ இந்த பார் ரிப்ளைல காட்டும் போது நம்மளுடைய ப்ரீமியம் மெம்பர்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சைக்கிளிக், நம்மளுடைய மினி சைக்கிள், மெகா சைக்கிள், இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த சைக்கிளிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா தின் லைன், திக் லைன் கிடையாது. இதை நான் வந்து ஒரு தடவை சொல்லிக்கிறேன். இது ஆல்ரெடி வந்து நான் வந்து பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து ஒரே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து திக் லைன், இது தின் லைன். நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரியும் திக்னஸுக்கும் தின்னுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து திக் லைன். இந்த திக் லைன் வந்து தின் லைனா மாறுது அப்படின்னா அதுதான் வந்து புதுசா ஒரு சைக்கிள் கிரியேட் ஆயிருச்சு, அந்த சைக்கிள் அதுதான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வரலாம். சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா நான் பார்த்து செதுக்கி இருக்கிற விஷயம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், பார் ரிப்ளை பண்றேன். இப்போ எனக்கு வந்து பார் ரிப்ளை பண்றதுக்கு முன்னால நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய ஸ்கோர். இதுதான் நம்மளுடைய ஸ்கோர். ஓகேவா? 50, 90 இருக்கு அப்படின்னாலே அது வந்து குறைவா இருக்கு. ஸோ இங்கிருந்து நமக்கு 110 அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ வெரி நெக்ஸ்ட் பார் ரிப்ளை நான் பண்றேன். இந்த பார் ரிப்ளை நான் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த திக்கு வந்து இப்ப தின் ஆயிருச்சு. தெரியுதா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷா நடந்திருக்கிற தின்னு. இப்போ இந்த தின் லைன் இங்க வந்துருச்சா? இப்போ இங்க ஒன்னு வந்துட்டு இருக்கு பாருங்க, இது வந்து டெவலப்பிங். இது திக்கா இருக்கும், இது வந்து டெவலப்பிங். ஸோ இதை வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஸோ திக்கு வந்து தின்னா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த தின் லைன்ல இருந்து இந்த தின் லைன், இங்க ஒரு தின் லைன் இருக்கு தெரியுதா? இந்த தின் லைன், இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கிற விஷயம். ஸோ சைக்கிள்குள்ள நம்மளுடைய ப்ரைஸ் வந்து என்ட்ரு ஆகுது. 63 + 53 ஆல்மோஸ்ட் 110 கிராஸ். இங்கே நமக்கு வந்து அந்த கிரீன் கலர் சிக்னல் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்லோவா நான் பார் ரிப்ளை பண்றேன். நான் பார் ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த லைன் வந்து இப்படி மாறும். இது ஒண்ணுதான் வந்து டைனமிக். ஸோ இதை வந்து நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஓகேவா? இது வந்து ஸ்டாட்டிக்னா இது வந்து மாறவே மாறாது. இது ஸ்டாட்டிக், இது டைனமிக். இதை பத்தி நம்ம கண்டுக்க தேவையில்லை, ஏன்னா இது திக்னஸா வரும். ஸோ நான் வந்து பார் ரிப்ளை பண்றேன். ஓகே, இப்போ பார் ரிப்ளைல எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன வருது அப்படின்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நோ சைட்வைஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருதா? அப்படின்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட்வைஸே கிடையாது. இது வந்து மார்க்கெட்டு இன்னி புஷ் பண்றதுக்கு தான் உதவும். ஸோ இங்க நான் வந்து என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கேண்டில், நான் சொன்னேன் இல்லையா, ஒண்ணுமே தெரியாதவங்க, மார்க்கெட் டெக்னிக்கலாலாம் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் நான் அடாப்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் கேண்டில் ஹைக்கு மேலே வாங்க வேண்டியது, கேண்டில் லோ கீழே ஷார்ட் அடிக்க வேண்டியது, அவ்வளோதான், சிம்பிள்.
ஸோ இங்க நமக்கு ஒரு இண்டிகேஷன் நோ சைட்வேஸ் அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் கிடையாது, திரும்பி இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. எது வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு, அடுத்தது நேரா இது வரைக்கும் பொட்டன்ஷியல். ஸோ அதே பார் ரிப்ளை நான் பண்றேன். ஓகேவா? சேம் பார் ரிப்ளை ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஹிட். நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸாக்ட் போன வீடியோவில் அதே தான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் அதே தான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா சில விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது எக்ஸாக்டா அங்கதான் நடக்கும். திரும்பி பார் ரிப்ளை பண்றேன். திரும்பி பார் ரிப்ளைல நமக்கு சிக்னல் திரும்பி நோ சைடுவேஸ். சைடுவேஸுக்கு திரும்பி வேலையே கிடையாது. அப்போ இங்கிருந்து திரும்பி ரேலி தான் எடுக்கணும். திரும்பி வந்து மார்க்கெட் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா லேசா சைடுவேஸ் ஆகுது. திரும்பி ஒரு இண்டிகேஷன் நோ சைடுவேஸ், திரும்பி சைடுவேஸுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இது கிளியரா சொல்லுது. ஓகேவா? இப்போ இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே சிங்கிள் கன்ஃப்ளூயன்ஸ். டபுள் கன்ஃப்ளூயன்ஸ் நான் ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கன்ஃப்ளூயன்ஸ்ல எப்படியெல்லாம் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். நம்ம இதை போட்டாச்சு, இதை நம்ம பண்ண போறோம். இது ஒரு ரெண்டாவது. இதை தாண்டி ஆப்ஷன்ல வந்து நான் சொல்றது வந்து சில பேருக்கு வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கலாம், சில பேர்னால அடாப்ட் பண்ண முடியல. அப்படிங்கிறவங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்க, பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வந்து என்ன சொல்ல வருதுன்னா பயங்கரமான ஒரு பசில். ஓகேவா? பயங்கரமான பசில். ஸோ அந்த பசிலை வந்து கம்ப்ளீட்டா நான் டீகோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஆப்ஷன் எங்கிருந்து எப்படி இழுப்பான் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் கூட எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாமே வந்து நீங்களும் அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க அதை அடாப்ட் பண்றதுக்கு முன்னால அதுக்கான பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஐடியாஸ் வந்து நான் திருப்பி திருப்பி நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஐடியாஸ்ல நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மனால வந்து அந்த ஆப்ஷனுடைய அந்த லிங்க் ஆயிருக்கிற ஆப்ஷன் வந்து இப்போ ஒரு ஆப்ஷன், இப்போ ஏடிஎம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன், அவுட் தி மணில ஒரு ஆப்ஷன், இன் தி மணில ஒரு ஆப்ஷன். அப்ப இதுல எந்த ஆப்ஷன்ல என்ன நடக்குது, எது நடந்தா எங்க காமா வரும். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து டீகோட் பண்றது அப்படிங்கிறத தாண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் இந்த பார் ரிப்ளைசேஷனும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சூன் வந்து நான் அந்த ஆப்ஷனோடையதும் நான் வந்து அப்படியே நான் டச் பண்றேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப பிகினரா இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ண 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 உங்களால வந்து ரொம்ப ஈஸியா மார்க்கெட்டை புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ இங்க ஒர்க் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், பார் ரிப்ளை எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுக்க எடுக்க தான் வந்து நமக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன். கன்ஃப்ளூவன்ஸ் அண்ட் கன்விக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சரி, பார் ரிப்ளை பண்றேன். எவன் எங்க திரும்புறான், இவனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா, இல்ல சைட்வேஸ்ல கொண்டு போய் விட்டுருவானா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து நம்மளால வந்து டீடைலிங் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இதோடைய பொட்டன்ஷியல். ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுடைய ஸ்கோர் வந்து ரொம்ப அக்ரஸிவா மேலேயே போயிட்டு இருக்கு, தெரியுதா? திரும்பி ஒரு இண்டிகேஷன் திரும்பி சைடு வேஸ்க்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இண்டிகேட் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ நேரா நமக்கு ஹிட் ஆக வேண்டிய இடம் அந்த டாப் தான். அவ்வளவுதான் டாப் ஹிட். எக்ஸாக்டா
எக்ஸாக்டா சில விஷயம் நடக்கணும் அப்படின்னா நடந்து தான் தீரும். ஸோ அதனால தான் வந்து இந்த பார் ரிப்ளைசேஷனை நான் வந்து இதில் காட்டியிருக்கேன். ஓகேவா? கன்ஃப்ளூயன்ஸ், கன்விக்ஷன் இந்த சீரீஸ் முடிஞ்சு. இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருங்க. இன்ட்ரோடக்ஷன் ரெகுலராக பண்ண போகிறேன், எல்லா வீடியோலையும் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேராக வந்து நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து இந்த ஃபார்மேட் மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வந்து நான் இதில் போட்டுடுறேன். நிறையா நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கட்டும். லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் தேர்ட் ஐ, கம்ப்ளீட்லி சம்திங் யூனிக். இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத 2025 டிசம்பருக்கு முன்னால் இருக்கிற எல்லா வீடியோஸ்லையும் அதை நீங்கள் வந்து உணர முடியும். இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து மார்க்கெட்டில் இத்தனை விஷயம் சாத்தியமா, பண்ண முடியுமா, மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெப்த்தான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. ஸோ அதை வந்து உங்களுக்காக வந்து 2026க்கு முன்னால் இருக்கிற எல்லா வீடியோலையும் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்கும். நிறைய விஷயத்த வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து லைவ் அனலிசிஸ், லைவாக டீகோட் பண்ணது. அதை நீங்கள் வந்து டேட் முதல் கொண்டு கிராஸ் வெரிஃபை பண்ணலாம், வித் டைமோட கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். 2026 ஸ்டார்ட் ஆன முதல் நாளில் வந்து ஒரு டிசிஷன் ஒன்று வந்து நான் வந்து எடுத்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த மிராக்கிள் பார்ட் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸ், மெம்பர்ஸ் அவங்க வந்து அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டிவ். ஸோ அதுக்காக வந்து நிறைய ஃப்ரீ சர்வீஸ், நம்ம மூலமாக ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அதில் பெனிஃபிட்டட் ஆகணும். அதில் பெனிஃபிட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய மெம்பர்ஷிப் பற்றி அவங்க யோசிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்வீஸுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அப்படியே கோர்வையாக நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, பட் இப்போ எதுவுமே சொல்கிறது இல்லையே, எனக்கு அப்டேட்லாம் எதுவுமே வரதில்லையே, மிராக்கிள் பார்க்க முடியலையே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக 2027க்கு அப்புறம் அந்த வேலையை நான் பண்ணுவேன். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்களை மோல்டு பண்ணணும், எப்படி பெர்ஃபெக்ஷன் ஆக்குறது ஒரு ட்ரேடரை அப்படிங்கிறத வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி எல்லா வீடியோலையும் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா புது ட்ரேடர் வந்து உள்ளே வந்த உடனே நம்மளும் வந்து ஒரு 10ஓட 11 ஒரு சேனல் தான், 10ஓட 11 ஒரு அனலிஸ்ட் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்பிக்கை இல்லை அப்படின்னா 2025 கம்ப்ளீட் வீடியோவை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பாருங்க. ஒரு 3 மந்த் டெடிக்கேட்டடாக மார்க்கெட்டோட இருந்தால் போதும். டெடிக்கேட்டடாக சொல்கிறத கேட்டால் போதும். டெடிக்கேட்டடாக சொல்கிறத செஞ்சால் போதும். டெடிக்கேட்டடாக செஞ்சதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதை மட்டும் பண்ணுனா ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். போகிறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் வந்து லைவ் மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணணும் இல்லையா, அதை தாண்டி மார்க்கெட் முடிஞ்ச உடனே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அது வந்து போஸ்ட்மார்டம் மார்க்கெட் ரிப்போர்ட் கிடையாது. அது முழுக்க முழுக்க எப்படி நம்ம மார்க்கெட்டை கையாளணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸுக்காக அதை நான் பண்ணுறேன். ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டடி பண்ணி மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ அதை ஏற்றிட்டா திரும்பி ஃப்யூச்சரில் அதே மாதிரி வரும்போது நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சில விஷயத்த வந்து நான் ரெகுலர் பேசிஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் பார் ரிப்ளையோட பண்ணுறேன். ஸோ பார் ரிப்ளையோட பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு அதோடைய கோர் நாலேஜை வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியும். ஸோ திருப்பி இதே மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியும். சரி, கண்டென்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு கருப்பு ஆடு கூட்டத்தில் வந்து கருப்பு ஆடு தனியாக தெரியும். அதை
பிடிக்கிறது தான் விஷயமே. அதை பிடிச்சி அதை நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக இருப்போம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளாக் கோட்டில் வந்து இப்போ நான் செட்டிங்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்விங் லோக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து மெல்ல மெல்லமா ட்ரெண்ட் ஆகுது நிஃப்டி. ஓகேவா? ஸோ இப்படி மெல்ல மெல்லமா ட்ரெண்ட் ஆகும்போது எனக்கு எந்த ஸ்டாக்ல வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க அப்படிங்கறத இதை ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துரும். பையர் பாயிண்ட் ஆஃப் வியூல யார் இருக்காங்க, செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல யார் இருக்காங்க அப்படிங்கறத எடுத்து கொடுத்துரும். ஸோ இது ஒரு விஷயம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல நான் சிம்பிளா நான் எடுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுக்க பாருங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு 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 சின்ன ட்ரெண்ட்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். 1000 மில்லியன் இருக்கு. ஓகேவா? நான் கொஞ்சம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது, வால்யூமோட ஒரு புஷ் பண்ணுது. இப்படி புஷ் பண்ணும்போது இமீடியட்டா பாத்தீங்கன்னா 2000 மில்லியன் வந்துருச்சு. ஓகேவா? 2000 மில்லியன் அப்படிங்கும் போது அதோடைய பொட்டன்ஷியல் வந்து ஒரு 2 டைம்ஸ் நல்லாவே ஏறி இருக்கு. அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பயங்கரமா உள்ள அக்ரஸிவா உள்ள வராங்க அப்படிங்கறத வந்து இண்டிகேஷன். ஸோ வந்து இதோடைய டைரக்ஷன்ல டிராவல் பண்றது, இது ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நமக்கு இதை தாண்டி பிளாக் கோட் அப்படிங்கிறது தெரியும். பிளாக் கோட்னா கருப்பாடு இங்க உட்கார்ந்து இருப்பான். அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இன்னி கொஞ்சம் ஒரு கேண்டில் போகும்போது வால்யூம் வர வர இங்க பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில வந்து பம்பின் ஆகிக்கிட்டே இருக்குது, ஹியூஜா வராங்க. ஸோ அப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது நமக்கு தெரிஞ்ச போது இப்போ பாத்தீங்கன்னா 2000 மில்லியன் இருக்கும்போது 200 மில்லியனுக்கு கீழே இத்தனை கம்பெனிஸ் இருக்கு. ஓகேவா? இத்தனை கம்பெனி வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கிற கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கம்மியா இருக்கிறதுலயே வந்து யார் வந்து ரொம்ப 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 டிராகா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நெஸ்லே தான். இங்க தெரியுதா? நெஸ்லே. ஸோ நெஸ்லேல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பையர் வந்து வெறும் 65 மில்லியன் தான் இருக்கு, செல்லர் 96 மில்லியன். அப்போ ரொம்ப டாமினண்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்கிரிப்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து நெஸ்லே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாமே. நெஸ்லேல வந்து கொஞ்சம் பயங்கரமா படு மோசமா இருக்கான் அப்படின்னு நம்ம இந்த ரேலிலையும் இவன் மோசமா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இம்மிடியட்டா நம்ம நெஸ்லேக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, நான் நெஸ்லேக்குள்ள போறேன். நெஸ்லே அதே நெஸ்லேயோட சார்ட் தான். சேம் நெஸ்லே நம்ம கண்டுபிடிச்ச அந்த பிளாக் கோட் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து 3% வந்து கிராக்கு. இந்த நிஃப்டி இவ்வளோ மேலே போனதுக்கும் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேராக தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளால வந்து இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் தேர்ட் ஐஸ்ல உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, ட்ரேடிங்கை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.